11வது ராசியான கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் குரு பெயர்ச்சி? ரொம்ப அழுத்தமான ராசி இல்லையா கும்பராசி. ஆமா. இப்போ எல்லோருடைய கர்ம வினயம் ஒன்று இருக்குங்க. அதான் முதல்ல பாயிண்ட் சொல்லிட்டேன். என்னன்னா, நீங்க அம்மா ஜெயலலிதா பிறந்த நேரத்திலேயே பிறந்திருந்தா கூட உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு ஆ. ஜோசப் விஜய் அவர்கள் பிறந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு தான் நடக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அது கர்ம வினை தான். ம். அதனால தான் இப்போ திரும்ப திரும்ப இந்த தகவல் நான் சொல்லிட்டு வரேன்னா, இந்த பிறவியிலாவது நீங்கள் நன்மைகளை செய்யுங்கள், அடுத்த பிறவியில் நீங்கள் நன்மை அடைய முடியும். புரியுங்களா? நம்ம இதை செஞ்சிட்டோம், தெரியாமல் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைய மீடியா வந்துருச்சு, ஜோதிடம் வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ம். ரொம்ப இது ஒரு அறிவியலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆமா. பொதுவாக கும்பராசிக்காரங்க ரொம்ப அழுத்தமானவங்க எல்லா விஷயத்துலையுமே. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியை விட்டு சனி நகர்ந்ததே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலம்தான். பொதுவாக 7.5 ஆண்டு காலத்தில் முதல் 5 ஆண்டுகள் மிகப்பெரிய நெருக்கடி கொடுப்பாங்க. கடைசி 2.5 ஆண்டுகள் பாத சனி. இப்போ பாத சனி நடந்துட்டு இருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7ஆம் இடத்துல கேது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்காது, நட்பு வட்டத்தில் பெரிய ஒற்றுமை இருக்காது. இழுத்து இழுத்து பிடிச்சாலும் இந்த பிரச்சனை வந்து உங்களாலையும் ஏற்படலாம், அவர்களாலும் ஏற்படலாம். ம். புரியுங்களா? நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டீங்க, அவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ம். காரணம் 7இல் கேது, ஜென்ம ராசிக்குள்ள ராகு. ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்கும்போது ஆசைகள் அதிகமாகிட்டு இருக்கும். உங்கள் ஆசைக்கு ஈடு கொடுக்க முடியாத இடமா 7ஆம் இடமா இருக்கும். அது நட்பாகட்டும், வாழ்க்கை துணையாகட்டும், எதுவாகட்டும். அப்போ 2 குடும்ப சார்ந்த போய் சனி உட்காந்துட்டார். குடும்பத்தில் முதல்ல பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ என்ன நடக்க போகுது? இவ்வளோ நாளும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பாதுகாப்பாக அவங்கள வந்து நடத்திட்டு இருந்தார். குடும்பம் நல்லா போயிட்டு இருந்தது, வாழ்க்கையும் நல்லா போயிட்டு இருந்தது, தேவையான வருமானம் கிடைச்சிருந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு வராருங்க. 6ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு என்ன பண்ணுவார்னா, எதிர்ப்புகளை அதிகரிப்பார், ஓகே. மறைமுக எதிர்ப்புகளை அதிகரிப்பார், நோய் நொடிகளை உடலில் ஏற்படுத்துவார். முடிஞ்சு போச்சுங்களா? இது வந்து பொதுவான பலன். ம். இதற்கு மேலே 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை, கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ம். அப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது மாதிரி போயிட்டே இருக்கும். ம். புரியுங்களா? வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். அதில் எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல நிம்மதியான தூக்கம் வரும். ம். செலவுகள் கூட சுப செலவுகளாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறது, கார் வாங்குறது, இல்லை வீட்டை புதுப்பிக்கிறது, புரியல, பிள்ளைகளுக்காக செலவு பண்ணுறது சுப செலவுகளாக இருக்கும். இப்போ 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலையினையும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிய நிலையும் உருவாக்கி கொண்டிருக்கிற நிலையில் அந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பண வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் ம். மாற்றம் அடையும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், எதிர்பார்த்த பணம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் முதல்ல நிம்மதி இருக்கணும். ஆமா. அந்த நிம்மதியே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான் கும்பராசிக்கு வரப்போகுது. தொழில் சிறப்பாக நடைபெறுவதும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான். நிம்மதியான தூக்கம் வருவதும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தான். அதே நேரத்தில் எதிர்ப்புகளும் இருக்கும், தொல்லைகளும் இருக்கும், வழக்குகளையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அது உங்களுடைய செயல்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும். சனீஸ்வரனை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். கடைசி ராசியான மீனம் ஆல்ரெடி வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இனி எப்படி இருக்க போகுது? இதுதாங்க பெரிய விஷயம். என்னன்னா, யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்களோ சனியினை பார்த்து, சனி பகவானை பார்த்து, ம். ஏன்னா அவர் பகவான் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 12 ராசினருக்குமே சனி பகவானால் ஏற்பட்ட தொல்லைகள் கிடையாது இந்த குரு பயிற்சியின் காரணமாக. ஓகே. எப்படிங்க? ஒத்த வரியில் சொல்லிடலாம். இந்த குரு பயிற்சியின் காரணமாக, கடக குருவின் காரணமாக மீனத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியால் எவருக்குமே பாதிப்பு ஏற்படாது. அந்த சனி பகவானே சுபத்துவம் அடைந்து விடுவார். முடிஞ்சு போச்சுங்களா? ஜென்ம சனி என்ற பயமே இவர்களுக்கு மீன ராசினுக்கு தேவையில்லை. ம். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அதிர்ஷ்ட காலம் இவர்களுக்கு பிறக்கப் போகிறது. யாருக்கு? மீன ராசினருக்கு. இப்போவே ஒரு அதிர்ஷ்ட காலம் இருக்குது. 6ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கிரகங்களில் மிக வலிமையான கிரகம் கேது மட்டும்தான். அந்த கேது தான் இவர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இவர்களை கொஞ்சம் நடமாட வச்சுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை வந்தால் சமாளிக்க முடியும். ம். இந்த ஒவ்வொரு கிரகம் நகர நகர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சாதகமான நிலை நாளைக்கு மாறும். புரியல? இன்னைக்கு இருக்கிற பாதகமான நிலை நாளைக்கு மாறும். இப்போ 4ஆம் இடத்தை சஞ்சரித்து நிறைய எதிர்மறையான பலன்களை வழங்கி வந்த ராசிநாதன் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போறாரு. உச்சமாக சஞ்சரிக்க போறார். ம். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம். புரியுங்களா? அப்போ பூர்வ புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் தான்
இவங்க அடைய போகிறாங்க மீனராசினர். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, பிள்ளைகளை பற்றிய கவலை நீங்கக்கூடிய இடம், சரிங்களா? புத்திர பாக்கியம் கிடைத்திடக்கூடிய நிலை, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய நிலை, ஒரு காதல் அரும்பிடக்கூடிய நிலை எல்லாவற்றுமே மீனராசினருக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. சரிங்களா? அற்புதமான நிலை இந்த நேரத்தில். அதற்கு மேலாக ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பார்க்கிறார். ஏன்னா இடம் கொடுத்தவர் குரு. பொதுவாகவே குரு வந்து பார்க்கின்ற போது சனி பகவானுடைய அவருடைய செயல்பாடுகள் மாற்றம் அடையும். குருவுடைய வீட்டில் தான் சனி இருக்காரு, குரு பார்க்க போறாரு. அப்போ சனி பகவானே சுபத்துவ பலன்களை கொடுக்கின்ற நிலை வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ தந்தை வழி உறவுகளால் ஒரு ஆதாயம், தெய்வ அருள், சொந்த இடம், வீடு, வசதி வாய்ப்பு எல்லாவற்றையும் இந்த குரு பெயர்ச்சி, குரு பார்வை கொடுக்க போகுது. 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. இங்கே 2-3 புள்ளி நான் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற போது, இந்த செல்வாக்கோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு செல்வாக்கான காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது பெரிய மனிதராக வாழக்கூடிய நிலை உருவாகும், வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சரிங்களா? 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வாழ்க்கை துணைக்கும் அப்பாற்பட்ட ஒரு உறவு ஏற்படக்கூடிய நிலையும் அந்த குரு கொடுத்துடுவார். இது சூசகமான விஷயம். 11ஆம் இடம். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த மறுமணம் இருக்கு பாருங்க, திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு, வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு இப்போ நிறைய நடக்குது. இப்போ இந்த மறுமணமும் இந்த காலகட்டத்தில் கடக குரு மீன ராசினருக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சிலருக்கு வாழ்க்கை துணைக்கு அப்பாற்பட்ட, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு புதிய நட்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அது சமாளிக்க வேண்டிய சக்தி அவங்ககிட்ட இருக்குது, நமக்கு இல்லை. அவங்க விதி என்னவோ அது நடக்கும். சரிங்களா? இதையெல்லாம் குரு ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி மீன ராசினுக்கு மிகப்பெரிய யோக பலன் கொடுக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.